புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு வழங்காததை கண்டித்து தற்போதைய எம்எல்ஏ சாய் சரவணகுமாரின் ஆதரவாளர்கள் பாஜக கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் கடந்த முறை பாஜக வேட்பாளராக சாய் சரவணகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு அவர் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் அந்த தொகுதியின் பாஜக எம்எல்ஏவாக தொடர்ந்து வருகிறார். மேலும் அந்த தொகுதியிலிருந்து மற்றொரு பாஜகவை சேர்ந்தவரான தீபாயனானுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியானது வழங்கப்பட்டது. தொடர்ந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த இருவரில் யார் அந்த தொகுதி வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நிலை வந்தது. வேட்பாளர் இந்த தேர்வில் 2 பேருக்குமே கடுமையான போட்டி நிலவியது. 2 பேரும் அந்த சீட்களை பெறுவதில் முயற்சி செய்து வந்தனர். இந்த நிலையில் உசுடு தொகுதியின் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தீபாயினால் அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவான சாய் சரவணகுமாருக்கு சீட்டானது மறுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அந்த தொகுதியில் அவரது ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு நீங்கள் சீட் வழங்காமல் மற்றொரு எம்எல்ஏக்கு சீட் வழங்குவது தவறு என கூறி அவர் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள பாஜக தலைமையகத்தை முற்றுகையிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இது தலைமை எடுத்த முடிவு, இதற்கு தாங்கள் பொறுப்பல்ல என கூறியதால் உசுடு தொகுதியில் பாஜக சார்பில் உள்ள நிர்வாகிகள், அதாவது இந்த தொகுதி தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளும் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி அவர்களுக்கான அந்த பொறுப்புகளை அங்கேயே ராஜினாமா செய்துவிட்டு வந்தனர். தொடர்ந்து பாஜகவில் சீட்டு கிடைக்காததால் சாய் சரவணகுமார் தமிழக வெற்றி கழகம் அல்லது சுயேட்சாக போட்டியிடுவார் என தமிழக வெற்றி கழகத்தை இணைந்து அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ளதாகவும், இல்லை என்றால் சுயேட்சையாக போட்டியிடுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்களுக்கு நன்றி, தன்ராஜ்.